ஹாய். ஏய் வண்டி எடுத்து போலாம். ஹலோ, எங்க போறீங்க? ஹலோ. இங்க பாரு, பின்னாடி வராத. ஹாய் கேர்ள்ஸ். ஏய் உனக்கு அடி வாங்கிய புத்தி வரலையா? மூஞ்ச பாரு. காதலிக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ண கஷ்டப்படாதவன் அவ கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண தகுதியே இல்லாதவன்னு நான் சொல்லல, என் அண்ணன் ரெமோ சொல்லியிருக்காரு. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, உங்க ஃப்ரெண்டு மேல பைத்தியமா இருக்க. நீ உருப்படவே மாட்ட. சரி, இவ பேர் தெரியுமா? தெரியாது. சொந்த ஊர் தெரியுமா? தெரியாது. அப்பா அம்மா பேரு? தெரியவே தெரியாது. இவள பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனா லவ் பண்றேன்னு சொல்ற. நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருப்ப போல. ஏங்க நீங்க ஏங்க தேவையில்லாம என் காதலுக்குள்ள மூக்கு விட்டுட்டு இருக்கீங்க? யூ ஸ்டாப். நீ பேசுமா. உன்னை பாக்குறதுக்கும் நீ பேசுறத கேக்குறதுக்கும் தானே உன்னை தேடி கண்டுபிடிச்சேன். உனக்கு என்ன அவ்ளோ பிடிக்குமா? ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கு என்ன பிடிக்கிற வரைக்கும் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பேன். அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிடும், உனக்கு வயசாயிடும். அத பத்தி ஐ டோன்ட் கேர். உன் மனசுக்குள்ள என்ன சேர்க்கிற வரைக்கும் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓ சுஷ்மா, இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. வா நம்ம போலாம். சுஷ்மா, ஹலோ. சுஷ்மா, வெயிட். ஏய் சுஷ்மா, நில்லு. சுஷ்மா டார்லிங், உன்ன மாதிரி உன் பேரும் செம்மையா இருக்கு. ஏண்டி? Thank you. சாரி சுஷ்மா, சாரி. ஏய் இங்க பாருடா, எடுத்து காலி பண்றே இல்ல போலீஸ் கூப்பிடுவா. ஏங்க நீங்க ஏங்க சும்மா இல்லாம என் லவ்க்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ்வர்ஸ் நாங்க பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன? ஏய் இங்க பாரு, அடங்கிரு. எது நீங்க அடக்குனா நாங்க அடங்குறாளா? ஷோ சுஷ்மா, உன்னால இந்த பன்னி குட்டிங்கலாம் பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்கு. இங்க பாரு, செருப்பால அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு. ஹலோ மேடம், மறுபடியும் சொல்றேன். நான் சுஷ்மாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் தேவையில்லாம? சுஷ்மா, உன் ஃப்ரெண்ட கொஞ்சம் சும்மா இருக்க சொல்ல ப்ளீஸ். பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு. உன் ஹைட்டுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் பிடிக்கதான் செய்யும். உன்னை பார்த்தா எனக்கும் பிடிச்சிருக்கு. நீ பையன் பட்டுன்னு சொல்லிட்ட, நான் பொண்ணு, என்னால அப்படி சொல்ல முடியுமா? அதான் கொஞ்சம் அலைய விட்டேன். பட் எனக்கு ஓகே தான். சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வெயிட் வெயிட், உன் மொபைல்ல இல்ல, என்னோட மொபைல்ல லேட்டஸ்ட். ஏய் என்னடி நடக்குதுங்க? விடு. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. ஓகே, ஒரே ஒரு போட்டோ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே சுஷ்மா, நம்ம ஃபர்ஸ்ட் டே காதல எங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணலாம், ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. ஆமா, கேக் மறந்துட்டேன். உன் பேர் என்ன? ஏய் சுனில். சுனில். சுனில், நான் உன்னை திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல, என் ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நான் அவளை கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு நாள் டைம் வேணுமே. உன் ஃப்ரெண்டு மேல இவ்ளோ மரியாதை வச்சிருக்க, நான் அதுக்கு குறுக்க நிக்க விரும்பல. ரெண்டு பேரும் கலந்து பேசி சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. ஆமா, உன் நம்பர் என்ன? அதே எப்படி? காதலிக்கிற பொண்ணோட நம்பர் இவ்ளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டா காதல்ல ஒரு கிக்கே இல்லாம போயிடும். உன் நம்பர் எனக்கு கொடு, அதுக்கப்புறம் என் நம்பர் உனக்கு தரேன். ஓகே ஓகே. 8190000155. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். சூப்பர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்க ரெண்டு பேரும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீ கொஞ்சம் கிளம்புறியா? நானே ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே டார்லிங், நான் கிளம்பறேன். மறக்காம கால் பண்ணு. ஷூர் ஷூர். டிஸ்டர்பன்ஸ். பை. அடிங். டார்லிங், கண்டிப்பா கால் பண்ணு, வெயிட் பண்ணுவேன். பை. பாத்துடி, இவன் கிட்ட ஜாக்கிரதையா இரு. ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். யூ டோன்ட் வரி. ஓகே, வா போலாம் போலாம் போலாம். ஏய்
அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? ஆமாம் பிரியா, நேற்று ஒர்க் ஷாப்பில் நிறைய வேலை, உடம்புல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்கிட்டேன். லேட்டாக தான் இருந்துச்சேன். இதெல்லாம் ஏங்க என்கிட்ட சொல்றீங்க? டெய்லி உனக்கு சமைச்சு வச்சுட்டு போகிறேன்னு நேற்று நைட்டு தான் சொன்னேன். சொன்ன வாக்க முதல் நாளே என்னால் காப்பாற்ற முடியல. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒர்க் ஷாப் சாவி வேறு எங்கிட்ட தான் இருக்குது. நான் போனால் தான் ஒர்க் ஷாப்பை ஓப்பனே பண்ண முடியும். முதலாளி வரத்துக்குள்ளே போய் ஆகணும். பாவம், அவர் வேறு வாசலில் நிற்பார். சரிங்க, நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் வேணாம், நீ சிரமப்படாத. உனக்கு இட்லி பார்சல் வாங்கி வச்சுருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளையிலேருந்து ரெகுலராக உனக்கு சமைச்சு வச்சுட்டு போகிறேன், சரியா? இன்னைக்கு மதியம் உனக்கு சாப்பாடு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். ம், ஒன்றும் தேவையில்லை. ராத்திரி உங்களுக்கும் சேர்த்து நானே சமைச்சு வச்சிடுறேன். எனக்கும் சுமாரா சமைக்க தெரியும். உனக்கு சமைக்க தெரியுமா? சொல்லவே இல்லை. உங்க அளவுக்கு இல்லாட்டியும் எனக்கு ஓரளவுக்காவது சமைக்க தெரியும். அப்போ இன்னைக்கு நைட்டு உன் சமையல் தானா? ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச எதையோ சமைச்சு வைக்கிறேன். வேலை வேலைன்னு இருக்காம கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட்ருங்க. சரி பிரியா. வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகலாமா? எங்கே போகலாம்? நீயே சொல்லு. முதல்ல 2 பேரும் சேர்ந்து வெளியே போகிறோம். கோயிலுக்கு போகலாங்க. சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன், நீ ரெடியா இரு. என்னங்க, நீங்க வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வரீங்களா? வரேன். ஒரு நிமிஷம், பார்த்து போயிட்டு வாங்க. வரட்டுமா? பாய். பாய். ஏமா இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? 3 மாசம் மளிகை கடன் பாக்கி இருக்கு. எப்பதான் செட்டில் பண்ண போறீங்க? நான் இந்தா கொடுத்துருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பதான் கொடுக்க போறீங்க? வாயை திறந்து சொல்லுமா. 6 மாசத்துக்கு முன்னாடியே வாடகை கேட்டதுக்கு அட்வான்ஸ்ல கழிச்சிக்கலாம்னு சொன்னீங்க. 3 மாசம் வாடகை அட்வான்ஸ்லயே கழிச்சாச்சு. 3 மாசம் வாடகையும் தரல, அதுலயும் பாக்கி. வீட்டுல ஏதாவது பொருள் காஸ்ட்லியா இருக்கா, வாடகைக்கு ஈடா எடுத்துக்கலாம்னா அதுவும் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே வித்து தின்ட்டீங்களா? ஏமா உன் புருஷன் குடிக்கிறதுக்கு மட்டும் காசு எங்க இருந்துமா வருது? ஒளிச்சு வச்சு கொடுக்குறியா? ஃபுல்லா தண்ணியை போட்டு இந்த ஏரியாவோட வர்ற போறவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பான். கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டான். ஆள் இருந்தா கழுத்துல துண்டை போட்டு காசை கேட்கலாம். பொம்பளைங்கிட்ட என்னத்த பேசுறது? இங்க பாருமா, இந்த வீட்டு வாடகை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. 3 மாசம் வாடகை எனக்கு நஷ்டம். நான் திருப்பதி உண்டியில போட்டதா நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணுங்க. ஏமா எனக்கு என்ன பதில் சொல்ல போற? அம்மா வாங்கம்மா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. ஏமா, அவன் இடத்த வச்சு லோன் வாங்கி வீட்டை கட்டுவான். நீங்க வாடகையே கொடுக்காம ஓசல்ல குடியிருக்கலாம்னு பாக்குறீங்களா? வர்ஷா, என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? சொந்தக்கார பொண்ணா? ஏமா, 3 மாசமா வீட்டு வாடகை பாக்கி, இவருக்கு மல்லிகை கடை பாக்கி. என்ன வர்ஷா நீ இதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? எங்களால நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்க்கா. எங்களுக்கு நீங்க பண்ண உதவி எல்லாம் போதும்க்கா. போயிடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஏதோ என்னமோ நடக்கட்டும். அதுவும் இல்லைன்னா நானும் அம்மாவும் எங்கேயாவது போய் சாகுறோம். சரி, உன் புருஷன் எங்க? எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாரு. அவனை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு எங்களை நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டான். மா, உங்க ஒப்பாரி அப்புறம் வச்சுங்கம்மா. எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மா, காசு கட்டு வந்திருக்க, அழுதுகிட்டே இருக்க. உங்க எல்லாருக்கும் நான் பணம் தரேன். இப்ப தரீங்களாமா? நாளைக்கு இதே நேரம் வந்து வாங்கிக்கோங்க. நான் பேச்செல்லாம் மாற மாட்டேன். உங்களை நம்பலாமா? கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க. உங்களை நம்பிதாம போறோம். அப்புறம் வாங்க இப்பறம் வாங்கலாம் பதில் சொல்லக்கூடாது. பாப்பா போலாம். சரி, உள்ள வாங்க. அம்மா வாங்க வாங்க. மா, ஸ்னேகா, எல்லாரும் எங்க? அண்ணி, ஏன் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? குடுங்க இப்படி. பரவாயில்ல துவாரகேஷ், குடுங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் குடுங்க செஞ்சுக்கிறேன். விடுங்க நீங்க. ஆமா, அப்பா அம்மா எங்க? பிரியா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல துவாரகேஷ், பசிக்கல.
என்ன நீ டைம் ஆச்சு நீ வாங்க நான் எடுத்துக்கிறேன் வாங்க. துவாரகேஷ், நீயே சொல்லு, குஷிக்கம்மா நானா ஸ்னேகாவா? அப்பாவும் மகளும் சேர்ந்து என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. என்னால தாங்க முடியல துவாரகேஷ். என் பொண்ணு என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருப்பேன். யாருக்குமே யூஸ் ஆகாத குப்பை காகிதம் ஆயிட்டேனே. அண்ணி நீங்க தான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. அம்மா ஸ்தானத்தில் உங்களை வச்சிருக்கோம். எங்க அம்மாக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட முழு பொறுப்பும் நீங்க தான் சுமக்கணும். குடும்ப பொறுப்பை சுமக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா என் பொண்ணு மேல எனக்கு இருக்கிற உரிமைய மீட்டு தர போறது யாரு? நான் வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவ என்கிட்ட பேசவே இல்லை. என் கையால ஒரு வாய் சோறு கூட வேணாங்கிறா. நான் குளிப்பாட்ட கூடாதுங்கிறா, தலைவாரி விடக்கூடாதுங்கிறா, நான் துணி மாத்தி விடக்கூடாதுங்கிறா. அவ்வளோ ஏன் நான் சொல்ற ட்ரெஸ் கூட போட மாட்டேங்கிறா. எப்ப மாறும்? ஏன் ஏன் யாருக்குமே என்னோட தவிப்பு புரியவே மாட்டேங்குது? பெத்த மகளால கொடுக்கப்பட்ட தாயோட வேதனை இந்த வீட்ல யாருக்குமே புரியலையே. புரியவும் புரியாது. நான் தப்பு பண்ணவதான். ஆனா நான் திருந்திட்டேன். ஆனா இன்னும் என்ன தண்டிக்கணுமா? இது நியாயமா? நீயாச்சும் என் மேல கருணை காட்டுறியா? என் பொண்ணு என்கிட்ட இருந்து விலகி ஸ்னேகா கூட தான் இருக்கா. குஷி மட்டுமா? என் புருஷன் கூட ஸ்னேகா கூட தான் நெருக்கமா இருக்காரு. 2 பேரும் தான் வெளியில போறாங்க வராங்க. இப்ப கூட ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு குஷியோட அப்பா அம்மாவா அவங்க 2 பேரும் தான் போயிருக்காங்க. இது தப்பு இல்ல? நீயே சொல்லு. அம்மான்னு நான் இருக்கும்போது ஸ்னேகா போலாமா? ஸ்னேகா குஷியை விட்டு விலகாம இருந்தா அவ என்கிட்ட எப்படி வருவா? ராஜீவும் ஸ்னேகாவும் விலகி இருந்தா தானே குஷி அவளை விட்டு தூரமா இருப்பா. ராஜீவும் ஸ்னேகாவும் எங்க போனாலும் ஒன்னா போறதும் ஒன்னா வரதும் எனக்கு மட்டும் தானே பிரச்சனை? உனக்கும் தானே பிரச்சனை? இன்னைக்கு நான் வேதனைப்படுற மாதிரி நீயும் வேதனைப்படக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். வாங்க. இந்த வீடுதான். பிரியா, அம்மா, அப்பா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்கப்பா, உட்காருங்கம்மா. இந்தாடி. இதெல்லாம் எதுக்குமா? நீ வாங்கவே மாட்டேன், இங்க வச்சிடுறேன், எடுத்துக்க. சரி உட்காருங்க. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்னப்பா? உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியலம்மா. உங்க அப்பா வந்து பார்த்தா எங்களை என்ன நினைச்சுப்பாரு? தப்பா நினைப்பாருல்ல? அப்பா, சஞ்சய் என்னை நல்லா பாத்துக்கிறாருப்பா. என்ன ஒரு வேலையும் பார்க்க விடுறது இல்லப்பா. அக்கம் பக்கத்துலயும் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானமாகாதுமா. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லம்மா. அப்பா, புருஷன் இருக்கிற இடத்துல தான் பொண்டாட்டி இருக்கணும். அது தானப்பா நமக்கு கௌரவம். அந்த வகையில நான் கௌரவமான வாழ்க்கை தான்ப்பா வாழ்றேன். அவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாருப்பா. இப்படிதாங்க, என்ன சொன்னாலும் எதையாவது பேசி நம்ம வாய் அடிச்சிருவா. மா, நான் உண்மையதாம்மா சொல்றேன். அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? சஞ்சய் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா. ஆனா நீ வாழற இடம்தான் பிரச்சனையா இருக்கு. மா, எல்லாத்துக்கும் மனசுதாம்மா காரணம். இந்த வீட்டுக்கு நாங்க இப்பதான் வந்திருக்கோம். அதுக்குள்ள நீங்க இப்படி சொல்றீங்களே.
பல வருஷமா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்றதுமா? நல்லா பேச கத்துக்கிட்ட. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? என்னடி இப்பதான் சமைச்சிட்டு இருக்கியா? ஆமாம்மா, அப்பாக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சிருக்கேன். 2 பேரும் சாப்பிட்டு தான் போகணும், ஓகேவா? இல்லம்மா, அதெல்லாம் பரவாயில்லம்மா. இன்னொரு நாள் சாப்பிட்றம்மா. அதை விடு. மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? உங்க பேச்ச மீறி நடந்துக்கிட்டேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. அவரு பாவம்ப்பா. காலையில 8 மணிக்கு போனா நைட்டு 11 மணிக்கு தான் வராரு. மாடு மாதிரி உழைக்கிறாரு. நீங்களே தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டாருப்பா. என்ன சொன்னாலும் பிரியா, நீ இப்படி கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியலம்மா. அவர் ஒன்னும் கட்டாயப்படுத்தி என்ன இங்க தங்க வைக்கலையேப்பா. இங்க எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லப்பா. பிரியா, நீ புருஷனை விட்டு கொடுக்காம பேசுற. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. அம்மா, பிடிக்காத புருஷனோட வசதியான வீட்டுல வாடுறதை விட பிடிச்ச புருஷனோட இந்த மாதிரி வீட்டுல வாழ்ந்தா கூட சந்தோஷம்தாம்மா. நீ 1000 சொன்னாலும் என் மனசு கேட்கலம்மா. விடுங்க, பிரியாவுக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காரு. இது அவ வாழ்க்கை, அவளே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. நல்லதோ கெட்டதோ அவளே வாழ்ந்து பார்க்கட்டும். அம்மா, இங்க பாருமா, சமைச்சிட்டேன், நீ சாப்பிட்டு தான் போகணும், சரியா? இல்லம்மா, பா. இன்னொரு நாள். இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சாப்பிட்டு தான் போகணும். இருங்க. அம்மா, கை கழுவிக்கோங்க, நல்லா எடுத்து வைக்கிறேன். இருமா, வெளியில போய் கை கழுவிட்டு வரேன். ம். போதுமா, போதும். பா, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கப்பா. இல்லம்மா, சாப்பிடுங்கப்பா. போதும். கொஞ்சமா வேண்டாம். போடுமா, அவர் மாத்திரை சாப்பிடணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சமைச்ச சாப்பாடை நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். உங்க பொண்ணோட சமையல் எப்படிப்பா இருக்கு? நான் பாசாப்பா? டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கமா? அம்மா, எங்கடி கத்துக்கிட்ட இந்த சமையல? நிச்சயமா உங்ககிட்ட கத்துக்கிட்டு இருக்க மாட்டா. நல்லா இருக்கே. ஐஜி அங்கிள் வீட்ல கொஞ்சம் கத்துக்கிட்டேம்மா. இங்க என் புருஷனே எனக்கு சமையல் கத்து கொடுத்தாரு. ஓ,